திங்களானது ஆய்வு செஞ்சா வேற என்ன பெரிய சேவையா? இதுல இறங்கினா என்ன செய்யலாம்? இது உள்ள ஆட்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணி சாப்பிடலாம், வளர்க்கலாம், வசதியை பெருக்கிக் கொள்ளலாம், அந்த மாதிரி விஷயங்கள் தான். அதனால என்ன வழங்கணும்? குறைபாடுகள் எல்லாருக்கும் குறைபாடு. கடவுளை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் குறைபாடு வச்சிருக்கிறாரு. அது என்ன செஞ்சிருக்காரு? ஒரே குறைபாடு ஆக்கல, எல்லாரையும் கூட்டு போய் ஆக்கிரல. அதாவது குருடம் கொஞ்சம், கை ஊனம் உள்ளவங்க கொஞ்சம், மூல மந்தமா உள்ளவங்க கொஞ்சம், புள்ளை இல்லாதவங்க கொஞ்சம், பொண்டாட்டி இல்லாதவங்க கொஞ்சம், பொண்டாட்டி இருந்து சரியில்லாதவ கொஞ்சம், புருஷன் இல்லாதவ கொஞ்சம், புருஷன் இருந்து கேடுகட்ட புருஷனை பெற்றவ கொஞ்சம், பிள்ளை இருந்து தருதலையா போன பிள்ளைய பெற்றுவேன், இப்படின்னு ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு விதையான வெரைட்டியான கவலை. 100% யாருக்கும் முழுமை கிடையாது. எந்த ஒரு கோடான கோடீஸ்வரனை கொண்டு வச்சாலும் 100% நிம்மதி சொல்ல முடியுமா? இந்த கருணாநிதி இத்தனை வருஷம் முதலமைச்சர் ஆயிட்டாரு, இந்த பிள்ளையை கொடுக்குற அந்த பிள்ளையை கொடுக்குறான்னு தலை பிடிச்சிட்டு இருக்கிறாரு. பிரச்சனை இல்லாம யாரு இருக்கான்னு கேட்கிறேன். அந்த பிள்ளைக்கு பங்கு போட்டு கொடுக்கறது, அந்த பிள்ளைக்கு அதுவே பெரிய பஞ்சாயத்தானே, அவர் தூங்க முடியுமா நிம்மதியா? அப்ப எந்த ஒரு பிரச்சனையை எடுத்துக்கொண்டாலும் சரிதான், அவர் நல்லா இருப்பதாக நீங்கள் நினைத்தாலும் தூங்க முடியாது. எத்தனை பேர் நல்லா கோடீஸ்வரனா இருப்பான், அவன் வீட்டுல வேலை பார்க்கறவன் வந்து நல்லா பிரியாணியை வெட்டுவான், இவன் பார்த்துக்கிட்டு தான் இருக்க முடியும். கேப்ப களி தான் சாப்பிடணும், கேழ்வரகு கூடுதான் இவன் குடிக்கணும். எங்க கோடீஸ்வரனா இருப்பான், அவன் வீட்டு வேலைக்காரன் பிரியாணி தின்பான், அதை பார்த்துக்கிட்டு என்ன செய்யணும்? நாக்கெல்லாம் ஊரும், திங்க முடியுமா? டாக்டர் திங்காதுன்றாரு. என்ன குறை இருக்கா? இல்ல யார் நம்ம இருக்கிறா? அப்ப நம்ம என்ன செய்யணும்? கடவுள் வந்து எல்லா வகையான மனிதர்களுக்கும் 10 குறைச்சு வச்சிருக்கிறார், வெவ்வேறு வெரைட்டியா. 100 யாருக்கும் கொடுக்கவே இல்லை. அப்ப கடவுள் நீதியா தான் நடந்திருக்கிறாரு. ஆனா 10 எப்படி குறைக்கிறாரு? அம்புட்டு பேருக்கும் கண்ணா குறைச்சா சரிப்பட்டு வராது, அம்புட்டு பேருக்கும் காலா குறைச்சாலும் சரிப்பட்டு வராது, அம்புட்டு பேருக்கும் காது செவிட்டு மேல ஆக்கினாலும் சரிப்பட்டு வராது. கொஞ்சம் பேருக்கு காதுல கை வைக்கிறது, கொஞ்சம் பேர் கண்ணுல வைக்கிறது, கொஞ்சம் பேர் கையில வைக்கிறது, கொஞ்சம் பேர் காசுல வைக்கிறது, கொஞ்சம் பேருக்கு பொண்டாட்டில வைக்கிறது, கொஞ்சம் பேருக்கு பிள்ளையில வைக்கிறது. இப்படி ஏதாவது ஒரு குறைய வச்சு என்ன செய்யறாரு கடவுளே? அப்படி தூக்கி போட்டவனே அது பாட்டு நடந்துகிட்டே இருக்கு. 10 எரியுது அது பாட்டுக்கு. உலகம் ஓடுதுங்க. அவன் பாட்டுக்கு ஓடுறான், அவன் பாட்டு மூட்டை தூக்குறான், அவன் பாட்டு சம்பாதிக்கிறான், அவன் பாட்டு கடை வைக்கிறான், அவன் பாட்டு ஆராய்ச்சி பண்றான், அவன் நான் பாட்டுக்கு பேசுறேன், நீங்க பாட்டு கேட்கறீங்கன்னா எல்லாத்துக்கும் என்ன காரணம்? எல்லாமே ஒருத்தர் சார்ந்து நிக்கணும். சார்பு இருந்தால்தான் உலகம் இயங்கும். அதனால இந்த விஷயங்கள் வெரைட்டி விஷயம். ஆனா அவர் கேட்டது அதுக்கு முதல்ல அவர் கேட்டது அது இல்ல, இதுவும் அதுல அடங்கி இருக்கிறனால இது சொல்லிட்டேன். அவர் என்ன கேட்டாருன்னா, ஒருத்தன் கொலை செய்யறதுக்குன்னு கேட்கிறாரு. அந்த டாபிக் இது பொருந்தாது. நான் சொன்ன இந்த விடை வந்து இந்த மாதிரி குறைகளுக்கு தான் பொருந்துமே தவிர, அவர் என்ன கேட்கிறாரு? ஒருத்தன் கொலை செய்யணும், ஒருத்தன் கொலை செய்யாம இருக்கலாமா இல்லையா? அந்த மாதிரி கடவுள் படைக்கலாமான்னு கேட்கிறாரு. அப்ப இந்த கேரக்டர் தன்மைக்கு வந்துடும். ரெண்டாவது ஒண்ணு, இந்த பாக்கியங்கள், இறைவன் கொடுத்துற வசதி வாய்ப்பு பாக்கியங்கள் இருக்குல்ல, அதுல குறை வைப்பதற்கு காரணம் உங்களுக்கு விளங்குறது. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, கேரக்டர்ல பாத்தீங்கன்னா ஒருத்தன் கெட்ட கேரக்டர், நல்ல கேரக்டர், இந்த கேரக்டர் எழுதி நல்ல கேரக்டர் ஆக்கிடலாமே அப்படிங்கிறதுக்கு வந்தீங்கன்னு சொன்னா, அதுக்கு இஸ்லாம் ஒரு ஆன்சர் பண்ணுது. என்ன ஆன்சர் பண்ணுதுன்னு கேட்டா, மனிதனை வந்து கடவுள் பகுத்தறிவோட படைச்சிருக்கிறார். பகுத்தறிவுனா என்ன அர்த்தம்? அவன் நினைச்சா செய்வான், நினைச்சா விட்டுருவான். அதுக்கு பேர் தான் பகுத்தறிவு. மிஷின் கம்ப்யூட்டர் வந்து நம்மளோட வேகமா தான் கணக்கு போடுது. ஆனா அது பகுத்தறிவு யாராவது சொல்லுவீங்களா? நம்ம கணக்கு போட தப்பு பண்ணிடுவோம்லங்க. கம்ப்யூட்டர் தப்பு பண்ணுமா? கால்குலேட்டர் தப்பு பண்ணுமா? நீங்க பட்டினா தப்பா அடிச்சா வேண்டாம் தப்பு பண்ணுமே தவிர அதுவே தப்பு பண்ணுமா? பண்ணாது. ஆனா கால்குலேட்டர் எப்படிப்பட்ட அறிவாளி தெரியுமா கால்குலேட்டர் யாராவது சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. எதை சொல்லுவீங்க? மனுஷன் அறிவாளின்னு சொல்லுவீங்களே தவிர நம்மளோட வேகமா சூப்பர் கம்ப்யூட்டரா இருந்தா கூட என்ன செய்ய முடியாது, அதை போய் அறிவாளின்னு யாரும் சொல்ல மாட்டீங்க. அறிவுண்டா என்னன்னு கேட்டா, விரும்புனா செய்யணும், விரும்புனா விடணும், அதுக்கு பேர் தான் அறிவு. எந்திரமா இருந்தா அதுக்கு பேர் அறிவு கிடையாது. ரோபோட் வந்து அறிவு கிடையாது. ரோபோ படைக்கிறான்ல, ரோபோ எந்திர மனிதர்கள் படைக்கிறான், அழகா தாளம் தப்பாம டான்ஸ் ஆடும், ஹோட்டல்ல போய் சர்வர் வேலை பார்க்கும். ஆம்பளை பொம்பளை எல்லாம் படைச்சு விட்டான், கல்யாணம் பண்ணாதியாடா தான். உனக்கு புருஷன் வேணுமா? ரோபோ புருஷன் வச்சுக்க. உனக்கு பொண்டாட்டி வேணுமா? ரோபோ பொண்டாட்டி வச்சுக்கன்னு சொல்லிட்டு இதே மாதிரி அப்படியே அச்சியாசலா இதே மாதிரி மனுஷன் மாதிரியே எல்லா விதமான இதுகளையும் பண்ணி பொம்மையை தயார் பண்ணி என்ன செய்யறான்? இப்ப பஞ்சாயத்துல இல்ல, இப்ப சம்பாரிச்சு போடணும், சோறு கொடுக்கணும், பிரச்சனை டென்ஷன் ஒண்ணும் இல்ல, இப்படி எல்லாம் போயிட்டானுவோம். ஆனா இப்ப அதனால புத்திசாலி ஆயிருமா? ஆவாது. அப்ப அறிவாளி என்று சொன்னா என்ன அர்த்தம் கேட்டா, அவனுக்கு அந்த சுதந்திரத்தை எப்ப கொடுக்கிறோமோ அப்பதான் அறிவாளின்னு அர்த்தம். அப்ப கடவுள் கொடுத்த அறிவை யூஸ் பண்றதா இருந்தா, இந்த பாரு உனக்கு மூளையே கொடுத்துட்டேன், கொடுத்து என்ன பண்றேன்? கொலை செய்யறது தப்பு, உதவி செய்யறது நல்லது, திருடுறது தப்பு, தர்மம் செய்யறது நல்லது, கொலைச்சு சாப்பிடுறது நல்லது அப்படின்னு ரெண்டையும் போட்டு விட்டு, நீ அறிவுக்கு வேலை கொடுத்தவங்க எத்தனை பேரு, அறிவுக்கு வேலை கொடுக்காத எத்தனை பேர் டெஸ்ட் பண்ண போறேன்டா. இஸ்லாம் என்ன சொல்லி தருது? இந்த உலகத்துல உங்களுக்கு வந்து நல்லது கெட்டதை அறிந்து கொள்றதுக்கு அறிவை கொடுக்காம இருந்தா தான் இந்த கேள்வி கேட்கலாம். ஒவ்வொரு கொலைகாரனுக்கு கொலை செய்யறது தப்புன்னு தெரியுமா தெரியாதா? ஒவ்வொரு பீடி குடிக்கிறவனுக்கு பீடி குடிக்கிறது கெட்டதுன்னு தெரியுமா தெரியாதா? ஒவ்வொரு குடிகாரனுக்கு இந்த குடி நம்மளை பாதிக்கிறது, நம்மளை குடும்பத்தை எல்லாத்தையும் பாதிக்கும் தெரியுமா தெரியாதா? ஒவ்வொரு திருட்டு பயலுக்கும்
தப்புன்னு தெரியுமா தெரியாதா? அப்ப தெரிஞ்சுக்கிட்டு தான் அவன் செய்யறானே தவிர கடவுள் என்ன பண்ணிட்டாரு, கூட கைட கொடுத்துட்டாரு. ஒருத்தன் கையில துப்பாக்கியை கொடுத்து அதை கையாளுற கைடையும் கொடுத்து விட்டாச்சு. அவன் போய் சுட்டா துப்பாக்கி கொடுத்துற குற்றவாளியா வரா? போலீஸ்காரங்க துப்பாக்கியை கொடுத்துருக்குது, அது சுடத்தான் செய்யும். அதுக்கு ரூல் போட்டுருவாங்க, என்னது, டேய் சுடக்கூடாது, ஆர்டர் வந்ததான் சுடணும், சார்ஜ் லத்தியை தூக்கணும், இஷ்டத்துக்கு தூக்க கூடாது அப்படின்னு சில ரூல்களோட போடும் பொழுது போலீஸ் லத்தி கொடுத்த தப்பா, போலீஸ்ல துப்பாக்கி கொடுத்த தப்புன்னு ஆகுமா? ரூல் இருந்தா தப்பாகாது. அப்ப இறைவன் எப்படி கொடுக்கிறாருன்னு கேட்டா, மனிதனுக்கு எல்லா விதமான நல்லது கெட்டதுகளை இந்த அறிவை கொண்டு உணரும் வகையில் கொடுத்திருக்காரா இல்லையா? கொடுத்திருக்காருல. உங்க அறிவு சொல்ற கேட்டு நீங்க போக வேண்டியதானே. அப்ப நீங்களா வீம்புக்கு தான் அந்த தப்பை செய்யறீங்க, அதுக்கு பனிஷ்மெண்ட் பின்னாடி இருக்கிறது. நீங்க உங்களுக்கு அறிவை கொடுத்து சுதந்திரத்தை கொடுத்து இதை எப்படி பயன்படுத்துறான்னு பார்க்க கடவுள் ஆசைப்படுறாரு. கடவுள் என்ன பண்றாரு, மனிதர்களுக்கு நல்லது கெட்டதுகளை எல்லாம் மூளையை கொண்டு சிந்திக்கிறது கொடுத்துருவோம், அதை ஒழுங்கா பயன்படுத்தணும் எத்தனை பேரு, அது சொல்ற தீர்ப்புக்கு மாத்தமா நடக்கிறது எத்தனை பேரு, இதை கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டிதான் கடவுள் என்ன பண்றாருன்னு கேட்டா, நீங்க நான் சொல்றேன், கொலை செய்ய போறானா இல்லையா? ஒருத்தன் கொலை செய்யாமல் இருக்கலாமா இல்லையா? அவனை இழுத்து கொண்டு யார் கொலை செய்ய வச்சாங்க? கொலை செய்ய போற ஒருத்தன் நினைச்சான்னு சொன்னா கையை எப்படி மடக்கிட்டா கொலை செய்யாம போயிடலாம். திருட போற ஒருத்தன் நினைச்சா திருடாம இருக்க முடியுமா? முடியாதா? அப்ப திருட போறான், கையை நீட்டுறான், அம்மாடி திருடக்கூடாது, இதை கூடாது நம்ம அறிவே சொல்லுது. அவன் சொத்தை நம்ம எப்படி எடுக்கிறது? நம்ம சொத்தை அவன் எடுத்தா ஒத்துக்குறோமா? அவன் சொத்தை நம்ம மட்டும் எப்படி எடுக்கிறது? அடுத்த முன்னாடி கையை பிடிக்க போறான், ஆஹா என் முன்னாடியே கையை பிடிச்சா நான் ஒத்துக்குறோன்னா, அப்ப நான் எப்படி அர்த்தம் அப்படி நினைச்சா கையை பிடிப்பானா? அப்ப அவனுக்கு தெரியுது, அவனா தான் செய்யறான். அப்ப நீ தப்பு ரைட்டுன்னு உனக்கு தெரியக்கூடிய நேரத்துல தப்ப நான் விட்டுருவேன், சரியானதை செய்வேன் எத்தனை பேர் இருக்கிறீங்க? டெஸ்ட் பரீட்சை வைக்கக்கூடிய நேரத்துல கொஞ்சம் அப்படித்தான் வைக்க முடியும். அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் நீங்க எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் இது குழப்பம் வராது. நமக்கு மூளை, எல்லாருக்கும் மூளை இருக்கிறது, நம்ம எல்லாருக்கும் தப்பு தப்புன்னு தெரிகிறது, நல்லது நல்லதுன்னு தெரிகிறது. கடவுள் என்ன செய்யறார், டெஸ்ட்டுக்கு அதை படைச்சேன். இஸ்லாத்துல ஆன்சர் என்ன, உங்களை சோதித்து பார்க்கத்தான், முடியாம செஞ்சாரு. எப்ப குறை சொல்லணும்? கடவுளுக்கு அனைவரையும் நல்லவரா படைக்க இயலல, இப்படித்தான் படைக்க இயலுதுன்னா கடவுளை குறை சொல்லலாம். வேணும்னு படைச்சா என்ன செய்யக்கூடாது, அதை குறை சொல்லக்கூடாது. எனக்கு ஏழும், எனக்கு உன்னை எந்த குறையும் இல்லாமல் ஒரு படைப்பு அது மாதிரி படைப்புகள் இருக்கிறது. சூரியன் இருக்கிறது, கடவுள் கட்டளப்படி சுத்திக்கிட்டே தான் இருக்கிறது. அது எதிர்த்தெல்லாம் பேசாது, நான் கிழக்க உதிக்க முடியாது, நான் மேற்க தான் உதிப்பேன்னு சொல்லுமா அது? அப்ப கடவுளுடைய படைப்புகள் எல்லாமே சொல்லு கேட்டு நடக்கிற படைப்பா தான் இருக்கு. முளைக்க வேண்டியது முளைக்குது, வளர வேண்டியது வளருது, எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. கடவுள் என்ன ஆசைப்படுறாரு, சுதந்திரம் கொடுக்கப்பட்ட ஒரு படைப்பு இருக்கணும், அவனுக்கு முழு அதிகாரத்தை கொடுத்து பொண்ணு, அது ஒழுங்கா போறவன் எத்தனை பேரு, ஒழுங்கு இல்லாம போறவன் எத்தனை பேரு பார்க்கணும் அப்படின்னு அவர் வேணும்னு படிச்சிருக்கிற காரணத்தினால இது கடவுளுக்கு பலவீனமாகி விடாது என்று விளங்கிட்டா குழப்பம் வராது. திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெயினலாபிதீன் வெளிவந்து விட்டது 8வது பதிப்பு. அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810.